நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வழங்கும் ஐபிஎல் ராஜா வா ராஜா வா, பவர்ட் பை இந்துலேகா பிரிங்கா ஆயில், co-sponsored by ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐபிஎல்லோடைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸில் மேட்சஸ் வந்து விறுவிறுப்பான கட்டத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜார்ஜ் பெல்லியோட இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ச், அதுவும் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்சுடைய முடிவுகள் இன்னும் கிட்டத்தட்ட வந்து சுவாரஸ்யமான நிலைமையில் வந்துட்டுருக்கு. நேற்று வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் 4 o'clock சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் வந்து சென்னையில் இருக்குது. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் வந்து இந்த நியூஸ் 7 தமிழில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட கெஸ்ட் ஆஃப் பேனல்ஸில் வந்து த்ரிஷ் காம்னி மற்றும் ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமங் பதானியை நம்ம கூட ஸ்கைப்பில் ஜாயின் பண்ண போகிறாங்க. சோஷியல் மீடியாலும் இன்ட்ரெஸ்டிங்காக செக்மெண்ட்ஸும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் ஃப்ரம் அவர் எக்ஸ்பர்ட், எங்களுடைய கோ-ஆங்கர்ஸ் ஷோவில். ஸோ ப்ளீஸ் உங்களை அறிமுகப்படுத்திங்க. ஸ்ரேஷா திவாரி, ஹெனா ஹியர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னைய மேட்சோடைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி கிங்ஸ் 11 பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னா, ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ஐபிஎல் பிளாட்ஃபார்மில் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ்க்கான சட்டில் நேரம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே டேலண்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய டேலண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நீங்கள் ஐடென்டிஃபை காமிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஐபிஎல் தான் ஒரு டேலண்ட்டை வந்து பாண்ட் பண்ணி காமிக்கிறது. குறிப்பாக சஞ்சு சாம்சன் அவர் வந்து ஒரு யங் ப்ராமிசிங் பிளேயர். இன்றைக்கோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அவருடைய க்ரோத் ஐபிஎல்ல எப்படி இருக்குது? டெஃபினட்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது தோனிக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சஞ்சு சாம்சன் தான். ஒரு நல்ல ரெக்கனிங்கான ஒரு கிரிக்கெட்டர் வந்து இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இருக்க வந்து ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது சஞ்சு சாம்சன் தான். அண்ட் அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸும் விளையாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுதுன்றது டெஃபினட்டாக அவருக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒரு அரீனாவில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையும்னு நினைக்கிறேன் நான். ஆல்மோஸ்ட். ஆனால் நீங்கள் என்ன நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச்சு பார்க்கும்போதே 2 பேருமே எக்ஸைட்டாக இருக்கீங்களே. சிஎஸ்கே மேட்ச் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப க்ளோஸான டைட்டான மேட்ச் இருந்துச்சு. நாளைக்கும் அதே மாதிரி இருந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் வின் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் ஷேன் வாட்சன் இன்னைக்கு மேட்ச்சில் ஆடல. அதனால ஸ்டீவன் ஸ்மித் தான் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஷேன் வாட்சன் இன்னைக்கு ஆடாதனால ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து மேபி அவங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தாலும் நல்ல ஸ்கோர் செட் தான். இருந்தாலும் ஷேன் வாட்சன் உள்ள வரதான் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீமோடைய ஒரு மொரால் பூஸ்டராக வந்து ஷேன் வாட்சன் அமைஞ்சிருப்பார். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஒரு வெல் ரெனவுண்ட் கிரிக்கெட்டர் வந்து ஒரு டீமில் அதுவும் ஒரு க்ரூஷனான ஒரு டைமில் இன்ஜுரி ஆகுதுன்றது வந்து டெஃபினட்டாக இப்போ சிஎஸ்கேக்கு திடீர்னு தோனி வந்து ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டு மேட்ச் ஆடலைன்னா அது எவ்வளோ பெரிய ட்ராபேக்காக அமையும். ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் அது அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப டைட்டான மேட்ச். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு ஷேன் வாட்சன் விளையாடல, அப்போ கூட நிறைய ஒரு எக்ஸைட்டிங்காக நடந்த ஒரு மேட்ச்சு. ஆனால் எப்படியாச்சும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவு டு யூ திங்க்? ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர்னு நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீமுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி இது இருக்கும். அந்த டீமுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ப்ரிப்பரேட்டரியில் இருக்கும்போது ஷேன் வாட்சன் வந்து ஒரு முக்கியமான க்ரூஷியல் ஒரு பார்ட்டாக அவர் அமைஞ்சிருப்பார். பட் அவர் விளையாடாமல் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஹோல் டீமுக்குமே அது ஒரு பெரிய மொரால் பூஸ்டராக டெஃபினட்டாக. பட் மீதி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டில் தே மேனேஜ் டு வின். ஸோ அது கூட ஒரு நிறைய எதிர்பார்த்தோம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் தான் இன்னைக்கு நல்லா விளையாடினாங்க. லைக் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால தான் வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கண்டிஷன்ஸில் ஐபிஎல் நடக்கிறதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பிளேயர் வந்து சீக்கிரம் அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ மோர் அண்ட் மோர் இந்த டீமுடைய 2 மேட்சுடைய அப்டேட்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறவுள்ள 2 போட்டிகளை பற்றியும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முன்னதாக சொன்ன மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமங் பதானி நம்ம கூட ஸ்கைப்லையும் ஜாயின் பண்ண போகிறார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வழங்கும் ஐபிஎல் ராஜா வா ராஜாவா பவர்ட் பை இந்துலேகா பிரிங்கோ ஆயில் co-sponsored by ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஐபிஎல்லை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக சொல்லலாம் எக்ஸ்க்ளூசிவாக 6:30 to 7 and 11:30 to 12 மேட்சோட ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கூட எக்ஸ்பர்ட் அனாலிசிஸில் இந்தியன் விமன் கிரிக்கெட் பிளேயர் த்ரிஷ் காம்னி மற்றும் ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமந்த் பதானியும் இன்னும் சில மணி நேரத்தில் ஸ்கைப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேஷ்டா மற்றும் ஹேனா வந்து நம்மளுடைய டாப் மோஸ்ட் எங்களோட ஆங்கர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேனா, சிஎஸ்கே பற்றி உங்களுடைய கேள்விகள் எதாவது இருக்கா? சிஎஸ்கே தான் என் ஃபேவரட் டீம். எல்லாரும் மேட்ச்சு பார்க்கலாம், ஆனால் சிஎஸ்கே மேட்ச் தான் மெயின் இருக்குது. பட் எனக்கு இன்றைக்கி மேட்ச் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் தான் எப்போவுமே ஜெயிப்பாங்க மேக்ஸிமம் மேட்சஸ். அண்ட் டியூ திங்க் அந்த மைண்ட் செட் இருக்குது இல்லைன்னா பிளேயர்ஸ்க்கு ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி? பிகாஸ் எப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வின் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா T20ன்றது வந்து ஒரு க்ரூஷியலான ஃபார்மேட். ஏன்னா ஒரு பாலும் டிசைட் பண்ணும் வந்து ஒரு மேட்ச் யார் வின் பண்ணி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் டெஃபினட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா அமையாது வந்து ஒரு மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50 overs இல்லைனா ஒரு டெஸ்ட் மேட்ச்னா வந்து நம்ம அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். பட் T20ல் அது அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி பால் கவுண்ட்ஸ் அண்ட் எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமை செட் பண்ணியிருக்கிறது வந்து டெஃபினட்டாக வின் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு நல்ல டீமை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரோல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகாது. பட் அந்த ஒரு பிளேயரோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் தெரியறதுக்கு வேணால் வந்து அது ஹெல்ப் ஆகும் தவிர்த்து. பட் மேட்ச்க்கு வந்து அது டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா ஆகும். பட் பஞ்சாப் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எப்போவுமே ஜெயிக்கல. டியூ திங்க் என்ன சேஞ்ச் பண்ணணும் அங்கே? வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட், வீக்னஸ்? ஐ திங்க் பேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் T20 ஃபார்மேட்டே வந்து நம்ம வந்து பேட்ஸ்மேன் ஓரியன்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப எக்ஸாக்ட்லி. கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் இன்னைக்கு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பிட்ச், do you think the pitch didn't work for him? இல்லை பிட்ச் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸுக்கு விளையாடிட்டு எந்த ஒரு பிளேயரால் வந்து சீக்கிரம் இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் பண்ண முடியுதோ வந்து அவங்களால தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு வந்து அவர் விளையாடுற ஷாட்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கலாம். லைக் அந்த பவுன்ஸுக்கு வந்து அவர் பேட்டிங் ஸ்டைல் இருக்கலாம். பட் இந்தியன் விக்கெட்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடணும். லைக் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையும். 23 இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா T20 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் கேம்ன்ட்டு. ஸோ ஏதாவது ஏர்லியர் வந்து 50 overs கேமில் வந்து உங்களோட கேப் பார்த்து நாக் அடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து மேன் பவர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ மேன் பவர்ஸ் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட்? இப்போ உங்களோட ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ வேண்டிய தான் இருக்கும் இந்த மாதிரி T20 டார்கெட்ஸ்லாம்? T20க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியாவாக அமையும். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம நினைக்கும் போது வந்து சிக்ஸர்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையுது. ஸோ ஐ திங்க் அந்த ஸ்ட்ரென்த் ஆஸ்பெக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து ரொம்ப க்ரூஷியல். அதே மாதிரி இப்போ IPL மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு வந்து ஃபிட்னஸ் ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய அந்த ஃபிட்னஸ் லெவல் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து நம்ம ஃபிட்டாக அமைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன் வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜூரி ஆகிட்டார். ஸோ இன்ஜுரி ஃப்ரீயாக விளையாடுறது வந்து டெஃபினட்டாக ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம் தான். ஓகே, இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஆனால் ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கும். ஏன்னா பிளேயர்ஸோடைய எக்ஸ்ட்ரா கவர்ஸ், எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ், எக்ஸ்ட்ரா எல்லாமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபார்மர் இந்தியன் பிளேயர் ஹேமந்த் பதானி நம்ம கூட ஸ்கைப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஹேமந்த் பதானி டு அவர் ஷோ ஆல்சோ. ஹலோ சார். ஸோ ரெஸ்ட்லெஸ் நைட் 11:45 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி. ஸோ டுடே மேட்ச் ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள் சார் உங்கள் ஸ்டைலில். ஒரு நல்ல மேட்ச்மே அது சொல்லணும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல ஜார்ஜ் பேரி டாஸ் ஜெயிச்சு போலிங் போடுறது என்ன கரெக்டான மூவ் தான் சொல்லுவேன். ஆனா அவங்க எடுத்த டீம் எடுத்த 11 எனக்கு தெரிஞ்சு தப்பு. இந்த மாதிரி விக்கெட்ல ஒரு வேக பந்து வீச்சாளருக்கு நிறைய ஹெல்ப் இருக்கு, நிறைய கேரி இருக்கு, பந்து ஸ்விங் ஆச்சு, பந்து சீம் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க 8 over உங்க ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்கவே முடியாது. கருண் வயசு 4 over போட்டாரு, அக்ஷர் பட்டேல் 4 over போட்டாரு. இவங்க 8 overல 77 ரன் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். அது ஒண்ணு. இன்னொரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணது அக்ஷர் பட்டேல்ல வேலை ஆரம்பிச்சது. அக்ஷர் பட்டேல்ல அந்த ஸ்டேஜ்ல அமைச்சிருக்கவே கூடாது. அந்த ஸ்டேஜ்ல ஜார்ஜ் பேரி அவரே வந்திருக்கணும். அவர் அந்த ஸ்டேஜ்ல வந்திருந்தாருன்னா அவருக்கே கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும் செட்டில் ஆகிறதுக்கு. செட்டில் ஆயிட்டாருன்னா கடைசியில் அவரால் அடிக்க முடியும். ஆனா அவர் அக்ஷர் பட்டேல் அமைச்சு மில்லர் அதுக்கப்புறம் அவர் வர ஸ்டேஜ்ல அவர் மேல எக்கச்சக்க பிரஷர். ஏன்னா விக்கெட் நிறைய அவுண்டுச்சு. இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா 2 தேவையில்லாத ரன் அவுட். விஜயும் சரி சாவும் சரி முதல் பால்லயே ஷேவாக் அவுட். ஸோ அந்த பில்டப்பே ஆல முதல் பால் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் பண்ற பிரஷரா தான் இருந்தாங்க.
டாஸ் மட்டும் கரெக்டா ஜெயிச்சு போலிங் பண்ணாங்க. எதுவுமே சரியா. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் உங்களை மாதிரி ஒரு கிரேட் பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது பிளாட்ஃபார்மாக இருக்குது ஐபிஎல். ஆனால் தெர் இஸ் அ பிக் கான்ட்ரவர்சி இன்றைக்கி போயிட்டுருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் வந்து ஐபிஎல் ஃபிக்ஸிங்க்கு வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து வரும்போது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விட்டர்ஸ்லையும் இதை பற்றி நிறைய டாக்ஸ் போயிருக்கு. ஆன்டி கரப்ஷன்ஸ் யூனிட்டும் வந்து அதுக்கான தடுப்பு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணது. ஒருத்தர் 2 பேர்னால இந்த மாதிரி ஐபிஎலுக்கு யங் பிளாட்ஃபார்ம்ஸ், அது மட்டும் இல்லாமல் யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக அமையிறது. ஐபிஎல் வந்து இப்போ மக்களுக்கு வந்து திசை திருப்புற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான போட்டிகள் ஐபிஎல் மேலே நம்பிக்கை இல்லாமையும் போகுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி ஆன்டி கரப்ஷன் யூனிட் பிசிசிஐல எப்படி இயங்கும், இல்லை ரெண்டாவதாக வந்து ஒரு பிளேயராக அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுக்காக விளையாட போகிறோம் அந்த ப்ரைட் அவங்க எந்த அளவுக்கு காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல ஏதாவது 1-2 பிளேயர் தப்பு வேலை பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க எல்லா பிளேயரும் அந்த மாதிரி இருப்பாங்க நீங்க சொல்றது கண்டிப்பாவே தப்பு. அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம கிரிக்கெட்டர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த கிரிக்கெட்டர் கூட வந்து சொல்லியிருக்காரு ஏசிஓசிக்கு சொல்லி வந்து எனக்கு யாரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இது அப்ரோச் பண்ணது தப்பு, அது ஏற்ற மாதிரி பிசிசிஐ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. கரெக்டான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டான ஸ்டெப்ஸ். அந்த ஃபார்மேட்டும் நல்லா இருக்கு. ஐபிஎல் ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் ஃபார்மேட். ஒரு யங் பிளேயருக்கு வரதுக்கு இதுக்கு மேல பெட்டர் ஃபார்மேட் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா முன்ன நாங்களே ஆடும்போது இந்த மாதிரி டிவி கவரேஜ் கிடையாது. சென்னையில் ஆடுற பிளேயர் சென்னை பசங்களுக்கு தான் தெரியும். இப்போ சென்னையில் ஆடுற பிளேயருக்கு ஒரு காஷ்மீர்ல ஒரு பிளேயர் ஆடுறாங்க, காஷ்மீர்ல ஒரு பிளேயர் இருக்கா அவனுக்கே தெரியும். சரி இந்த மாதிரி ஒரு சென்னையில ஒரு பிளேயர் இருக்காங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல இருக்க ஒரு பர்வேஸ் ரசூல் ஆடும்போது சென்னையில கூட தெரியும் சரி அது மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்களே. இது ஐபிஎல் பிளஸ். நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஐபிஎல் இருக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் கூட வந்து இன்னும் 2 ஆங்கர்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பதானி சார். ஸோ ஒருத்தவங்க பேர் ஸ்ரேஷ்டா அண்ட் அதர் கேர்ள் நேம் கால்ட் ஹேனா. சார் ஹலோ 2 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆங்கர்ஸ் கம் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது திரிஷ்காமினி ஃப்ரம் தி இந்தியன் விமன் கிரிக்கெட் பிளேயர். ஸோ சே ஹாய் டு ஹர் ஆல்சோ சார். திரிஷ், hi, how are you, Trish? Hi, how are you? I'm good, thank you. Mr. Badani, one question. Yes, சொல்லுங்க. So today Kings 11 Punjab ஒரு பேட்டிங் லைனப் வேற மாதிரி இருந்தது. ஒரு they are saying மேக்ஸ்வெல்ல முன்னாடி அனுப்பியிருந்தா இல்லை யாராச்சும் the entire lineup was சேஞ்சாக இருந்தது இன்னைக்கு. So do you think that அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இல்லையே, அதனால தான் இன்னைக்கு அவங்க லூஸ் ஆயிட்டாங்க? அதான் ஸ்டேஷன் நான் ஆக்சுவலா முதல்ல பேசும்போதே நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் வந்தது பரவாயில்ல, ஓரளவு கரெக்டான மூவ் தான். பட் அக்ஷர் பட்டேல் அந்த ஸ்டேஜ்ல அமைச்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான மூவ். அக்ஷர் பட்டேல் ஒரு ஹிட்டர் ஆஃப் த பால் கடைசியில வேணா வச்சுக்கலாம். ஒரு 4 ஓவருக்கு 5 ஓவருக்கு அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல வேணா நீங்க வச்சுக்கலாம். ஆனா அவர் வந்தது ஒரு 5வது 4வது ஓவர்ல வந்தார் பேட்டிங் ஆடுறதுக்கு. அவரால் அந்த 15 ஓவர் சஸ்டெயின்டா அடிக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல என்ன தெரிஞ்சு ஒரு ஜார்ஜ் பெய்லி வந்திருக்கு, ஒரு கேப்டன். அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எப்படி ஆடணும்னு. அவரால் அந்த 15 ஓவர் ஆட முடியும். அவருக்கு அப்புறம் மில்லர் வந்தது கரெக்ட். மில்லர் வந்து அவர் ஒரு 10 ஓவர் ஆடுவார், 15 ஓவர் ஆடுவார். அவரும் ஒரு கரெக்டான பிளேயர். பட் எனக்கு தெரிஞ்ச பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அவங்க பண்ணது இனிஷியலா அக்ஷர் பட்டேல் அமைச்சது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா குரூஷியல் விக்கெட் விட்டாங்க. ஷேவாக் அவுட் ஆயிட்டாரு, விஜய் ஒரு 30 அடிச்சா பட் ரன் அவுட் ஆயிட்டா. அது நடுவில் சாவும் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ் அவங்க 30-40 3 இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல என்ன தெரிஞ்சு கேப்டன் அவரே வந்திருக்கும். So we were talking about Sanju Samson also sir. So Sanju Samson வந்து already has proved a good material from the IPL. அதுக்கு மட்டும் இல்லாமல் after Dhoni, in case of Dhoniக்கு அப்புறம் வந்து maybe Sanju Samson will be a right person for the wicket keeper for the Indian team. என்ன தெரிஞ்சு இப்போதைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். தோனி இருக்கிற வரைக்கும் எவனாலே வர முடியாது. அது ரொம்ப கஷ்டமான காலம். தோனிக்கு அடுத்தபடியா சார், தோனிக்கு அடுத்தபடியா தோனி in case தோனிக்கு அப்புறம் maybe கிரிக்கெட்ல என்ன ஆகும்னா நீங்க ஒரு 2 இயர்ஸ் தோனி ஆடுவா வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக இன்னொரு பிளேயரும் வரலாம். இன்னொரு பிளேயர் நல்லா கீப்பிங்கும் பண்ணலாம். மேபி ஒரு சா கூட பெட்டர் ஆகலாம். மேபி ஒரு பழைய கால கீப்பர் பார்த்து போட்டாலும் நல்லா பண்ணி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு தினேஷ் கார்த்திக் டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணி அவங்களும் அந்த பண்ற ஒரு சான்ஸ் இருக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த ஸ்டேஜ்ல சொல்றது கொஞ்சம் ரொம்ப அவசரம். சார் நம்ம எப்பவுமே தோனி தான் சொல்லுவோம். பட் டெல்லி அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இல்லை. பட்
still they gave such tough competition to CSK. So do you think நாளைக்கு மேட்ச்ல நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, ஹைதராபாத் கிட்ட டஃப் காம்படிஷன் இருக்குமா, இல்லைன்னா தோனி இருந்தானா நம்ம வின் பண்ணுவோம்? தோனி கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆனாலும் ஒரு தோனி ஃபேன். அவர் சிஎஸ்கேக்கு 2 வாட்டி கப்பை ஜெயிச்சிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கோம், T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, 2020 வேர்ல்ட் கப் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அதே தான் சொன்னா 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஐசிசி நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் கேப்டன் ஆயிருக்கோம். இதுக்கு மேல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஒரு கேப்டனால எதுவும் பண்ணவே முடியாது. இந்த வேர்ல்ட் கப்லயும் நம்ம சரியா ஆடல வேர்ல்ட் கப் முன்னாடி, ஆனாலும் இந்த வேர்ல்ட் கப்லயும் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்கோம். போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு தோனியோட அந்த 2 6 ரொம்ப ரொம்ப குரூஷியல். கூட்டர்னால் போய் அடிச்சாரு கடைசியில 20வது ஓவர்ல. சோ என்ன தெரிஞ்சு தோனி சூப்பர் ஸ்டார், இஸ் சம்படி. அவரை ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவரா ஒரு ஸ்டேஜ்லப்பா எனக்கு போரும்பா, என்னால முடியல, என்னால ஆட முடியல, எனக்கு வீட்டுல இருக்கு இப்போ பிடிக்குது, எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, நான் டயர்ட் ஆயிட்டேன், அது வரைக்கும் தோனியை யாரும் பிடிக்கவே முடியாது. ஸோ திருஷ், அதே மாதிரி உங்ககிட்டயும் ஏன்னா யங் கிரிக்கெட்டர்ஸுடைய பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஐபிஎல் தான். ஒருத்தர் 2 பேர் செய்கிற ஸ்பாட் ஃபிக்ஸிங்னால பிக்கெஸ்ட் கான்ட்ரவர்சி நடைபெற்று வருகிறது. இதுவும் குறிப்பாக வந்து உங்களை மாதிரி யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒருத்தர் 2 பேர் செய்கிற மிஸ்டேக்னால மொத்த கிரிக்கெட்டர்ஸ் மேலே ஒரு பிளாக் மார்க்ஸ் ஏற்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்புனால வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஹியூஜ் பிளாக் மார்க் வந்து கிரிக்கெட்டர்ஸ் மேலே இருக்குது. பட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 எல்லா ஏஜ் குரூப்புக்கு பிளேயர்ஸ்க்குமே வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செமினாரே நடத்துகிறாங்க எவ்ரி இயர். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ ஒரு பிளேயர் வந்து ஸ்பாட் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து யூ கான் சே அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிசிசிஐ வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸ் எல்லா ஸ்டேட் அசோசியேஷன்லேயுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு செமினார் நடத்தி அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸை டெஃபினட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட் இஸ் பேசிக்லி வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணுற தப்பில் தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தனிநபரால் எடுக்கப்படுற முடிவுகள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் ஐபிஎல் மாதிரி ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு டேலண்ட், ஹிடன் டேலண்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் நீங்கள் நிஜமான டேலண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஏன்னா எனக்கே எடுத்துங்க, ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் நியூஸ் 7 தமிழ் கொடுத்ததால தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஷோ பண்ணுறோம். அந்த ரைட் பிளாட்ஃபார்மை ரைட் டைமில் ஒரு சீனியர் பிளேயர்ஸோ யாரோ ஒருத்தவங்க லீடிங் பிளேயர்ஸோ ஒரு சில பேர் பண்ணுற தப்பு எல்லாருமே பண்ண முடியாது. அதுக்கான டைமும் கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் எப்பயுமே ரேப்பிடாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். குறிப்பாக விராட்டோடைய ஒரு வேர்ல்ட் கப் உடைய செமிஃபைனல்ஸில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அங்கங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ட்விட்டரில் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆர்சிபி மேட்ச் அப்பையும் சமூக வலைத்தளத்திலையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி என்னுடைய ஃபேன்ஸோ இல்லை வேறு யார் பண்ணாலும் நிச்சயமாக அவங்க நினச்சி பார்க்கணும். ஏன்னா இந்தியன் டீமுக்காக நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எல்லா கெரியர்ஸுடைய எல்லா பெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் ஆடாதனால என்னோட மிகப்பெரிய தப்பு அப்படி இருக்காது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் விராட்டோட பேஜில் தான் பார்க்க போகிறோம், அஃபிஷியல் பேஜ். ஸோ விராட்டோட அஃபிஷியல் பேஜஸில் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஐம் சாரி, நான் ஆல்ரெடி அந்த லிங்க் எடுத்து வச்சுருந்தேன். ஐம் கோயிங் டு த லிங்க். என்னோட லிங்க் பேஜ் வந்து மிஸ் ஆனதால் ஸோ லெட் மீ கோயிங் டு நியூஸ் 7 தமிழ் பேஜுடைய ட்விட்டர்ஸ்லேயும் வந்து உங்களுடைய ரன்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர்ஸும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னைக்கு போட்டியை பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். நாளை நடைபெறவுள்ள போட்டியில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 o'clock சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் எந்த டீமுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க தோனி தான் ரொம்ப ஃபேவரேட் அப்படின்ட்டு. இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தவான் தலைமையிலான களமிறங்க உள்ளனர். ஸோ டீம் சன்ரைசர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கும்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்மே ரொம்ப க்ரூஷியலாக அமையும். லைக் இப்போ நம்ம டெல்லி நேற்று லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டீம் கிடையாது. பட் டெஃபினட்டாக சிஎஸ்கே மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமுக்கு நல்ல காம்படிஷன் கொடுத்தாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் T20 வந்து எந்த ஒரு பிளேயர் வந்து அந்த பர்டிகுலர் டேயில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஐ திங்க் அவங்களால தான் வந்து வின் பண்ண முடியும். ஸோ ஐ டோன்ட் திங்க் நம்ம எந்த டீமுமே லைட்டாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் டெஸ்ட் மேட்ச்னால் நம்ம சொல்லலாம் எந்த டீம் வந்து நல்லா டெக்னிக்கலாக நல்லா சவுண்டாக இருக்கவங்களும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. பட் வித் ஐபிஎல் வந்து அண்ட் T20s we can't take a call. எந்த டீம் வந்து அந்த டேயில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அவங்களால தான் வந்து வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த டீமுடைய கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சன்ரைசர்ஸ் டீம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் சைட் நோட்லன்னா என்ன சொல்லுவீங்க?
I don't think they have the experience what CSK has. ஏன்னா சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா வந்து 11 கிரிக்கெட்டர்ஸில் வந்து 10 பேர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கே ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையும். ஐ டோன்ட் திங்க் எந்த டீமுக்குமே அந்த மாதிரி ஒரு 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 இது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து லைக் ஐ செட் தோனி வந்து நிறைய சாம்பியன்ஷிப்ஸ் இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதோடைய எப்படி வின் பண்ணுறதுன்ற இது தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் தட்ஸ் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஸோ அடுத்ததாக நாளை வந்து 2 போட்டிகளில் 8 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ஆர்சிபி, கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ பெங்கால் மௌமிஸ் 2 பேருமே இருக்காங்க. ஸோ கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபியில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேகேஆர் ஆர்சிபி இட் வில் பி நல்ல ஒரு டஃப்பான ஒரு மேட்சாக தான் அமையும். பிகாஸ் 2 டீமுமே வந்து நல்ல ஒரு ஈக்குவல் காம்படிஷனாக அமையும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 டீம்லேயுமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ குட் மேட்ச். ரெண்டு டீம்லேயும் ரொம்ப ஸ்டார் ஸ்டட்டடாக ஸ்குவாட் இருக்குது. ரெண்டு சைட்லேயும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் இருக்கும்போது எந்த சைடு நீங்கள் அந்த 2 டீம்லேருந்து எதில் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள்? இட்ஸ் a tough call because எந்த டீமால் வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க. பட் டு an added advantage I feel RCB has an upper hand over Kolkata. Is it because of Virat Kohli? இல்லை I can't say that but could be also. ஏன்னா விராட் கோலி வந்து இந்தியாவுக்காக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி ஒரு டீமை எடுத்துகிட்டு போகணுன்ற அதே மாதிரி வின் எப்படி வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி வின் பண்ணுறது டெஃபினட்டாக அவருக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் அ ஸ்லைட்லி அட்வான்டேஜ். நெகட்டிவிட்டி கிடைச்சாலும் பட் ஸ்டில் ஹீ இஸ் கோனா பி பாசிட்டிவ். டெஃபினெட்லி. ஏன்னா ஹீ இஸ் அ கிரிக்கெட்டர் வந்து எவ்வளோ செட்பேக் இருந்தால் கூட வந்து பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேம்னால வந்து அவர் ஓவர் அண்ட் அகேன் வந்து அவர் நம்ம டீமுக்கு ஐ மீன் ஹீஸ் பின் பர்ஃபார்மிங். ஸோ அதனால் வந்து விராட் கோலி வந்து ஜஸ்ட் பிகாஸ் வந்து இப்போ நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கிறதுனால வி கான் சே அவர் அப்படியே செட்பேக் ஆகிடுவார். டெஃபினட்டாக ஹீ வில் பவுன்ஸ் பேக் அண்ட் என்ன சொல்கிறது கம் பேக் வித் அ பேங். பட் கொல்கத்தா லாஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ டோன்ட் யூ திங்க் அது அட்வான்டேஜ் இருக்கா அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. No, but I feel வந்து RCB has a better chance because RCBல வந்து like I always said வந்து விராட் கோலிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அது அமையும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபைட் பேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் ஐ செட் எந்த டீமுமே வந்து அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு யார் வந்து வின் பண்ணுறாங்களோ ஐ மீன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த டீம் தான் வின் பண்ணும். அப்போ மேபி விராட் கோலி அண்டில் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட நாளைக்கு ஃபைட் பேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ நாளை நடைபெறவுள்ள 2 போட்டிகளோட வின்னிங் பர்சன்டேஜ் நிச்சயமாக கேட்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் முன்னாடி இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு சூப்பர்பான கேட்ச் ஜார்ஜ் பெய்லியோட கேட்ச் வந்து இன்றைக்கி பவுண்ட்ரி லைன்லேருந்து என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு தான் கேட்சஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேட்ச் வந்து டாப் மோஸ்ட் ஐபிஎல் கேட்சஸில் ஒன் ஆஃப் த கேட்ச் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கமிங் டு அ ஷோ அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் ஃபார் CSK vs Sunrisers Hyderabad. Undoubtedly CSK has a better chance, so I feel 70% CSK would win the game. So 70-30 KKR like I am going for RCB because it's a South Indian team and I somehow after CSK I am a little எனக்கு அது வந்து it feels a little emotional to me, so அதனால maybe I guess 60-40. So we go into our Hemang Badani also. Hemang Badani கிட்டே நம்ம கேட்க ஆரம்பிக்க போகிறோம். ஹேமங் பதானி சார் லைக் சோஷியல் ஐ மீன் நாங்கள் ப்ரோக்ராமோட க்ளோசஸ்ட் செக்மெண்ட்டில் வந்தாச்சு. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் கேட்டுட்ருக்கோம். நாளை நடைபெறவுள்ள முதல் போட்டி CSK விசில் போட்டுக்கா இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கா எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? இல்லை என்ன தெரிஞ்சு இந்த ஃபார்மேட்டில் நான் வின்னிங் பர்சன்டேஜ் பெருசாக எந்த டீமுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஓவரு அங்கே கேம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஓவர் 2 விக்கெட் வந்துச்சுன்னா கேம் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஓவர் 20 ரன் 22 ரன் போச்சுன்னா கேம் சேஞ்ச் ஆகிடும். ஆனாலும் நீ எனக்கு தெரிஞ்சு என்ன நீ விடமாட்டேன் எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு CSK மேட்ச் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக CSK ஒரு 75-25 நான் சொல்லுவேன். ஆனால் அடுத்த மேட்ச் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு KKR இஸ் அன் ஆல்ரவுண்ட் சைட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டர் சைட். RCBயோட பெட்டர் சைட். RCB ஒரு டாப் ஹெவி சைடு விராட் கோலி கிறிஸ் கெயில். ஆனால் ஆல்ரவுண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு பெட்டர் சைட். நான் ஒரு 60-40 கொடுப்பேன் அந்த மேட்ச் டுவர்ட்ஸ் KKR. 60-40 ஆமாம் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 50 ஓவர்ஸ் இருக்கிற மாதிரி T20 ஓவர்ஸ்க்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 12 o'clock ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இன் ஸ்கைப் சார். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் உங்களுக்கும். இத்துடன் இந்த IPL ராஜா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சபரி.